தென்காசி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அங்கு இருக்கக்கூடிய மாணவிகள் உற்சாகமான ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாணவியர்கள் தற்போது சிலம்பம் சுற்றி முதலமைச்சருக்கு ஒரு உற்சாக வரவேற்பை கொடுத்த நிலையில் தற்போது முதலமைச்சரும் பதிலுக்கு சிலம்பம் சுற்றியது அங்கிருந்த மாணவர்களிடையே மேலும் உற்சாகத்தை அதிகரித்திருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தென்காசி சென்றுள்ள முதலமைச்சரை சிலம்பம் சுற்றி மாணவர்கள் தற்போது வரவேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் திரவிய சம்பத் இணைகிறார். திரவிய சம்பத், விவரங்கள். தென்காசி மாவட்டம் ஈவிளக்கு பகுதியிலே 1000 கோடி மதிப்பிலாக நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக தமிழக முதல்வர் இன்று வருகை தந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த நிகழ்ச்சி கூடிய அந்த அரங்கத்திற்கு வர இருக்கிறார். அவர் வரக்கூடிய அந்த தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தி வருகிறார். இந்த நிலையில அந்த வரக்கூடிய வழிகள்லாம் பொதுமக்கள், திமுக தொண்டர்கள் சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டப்பட்டு வருகிறது சீதப்பற்ப நல்லூர் என்று சொல்லக்கூடிய கோயிலே. அங்கு முதல்வர் தற்போது ஆய்வு செய்து அதனை முடித்துக் கொண்டு அங்கிருந்து சாலை மார்க்கமாக இந்த ஈவிளக்கு சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு வர இருக்கிறார். 1000 கோடி மதிப்பிலாக நடக்கக்கூடிய இந்த நலத்திட்ட உதவிகளே தற்போது வரை 25,000 பயனாளிகள் இந்த அரங்கத்திலே குவிந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில வினாடிகளில் முதல்வர் அவர்கள் தனிப்பாதையாக இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய மேடைக்கு வர இருக்கிறார். அவருக்கு பல்வேறு வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அதிகாரிகள், காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த 1000 கோடி மதிப்பிலாக இருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் தனது கையாலேயே பயனாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக முதல்வர் அவர்கள் பல்வேறு ஏற்பாடுகளை இந்த தென்காசி மாவட்டத்திலே செய்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்று 2வது முறையாக இன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தென்காசி மாவட்டத்திற்கு வருகை தந்திருப்பது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. பயனாளிகள் காலை முதலே இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய பகுதிக்கு சாறை சாறையாக படையெடுத்து வருகிறார்கள். இதை பார்க்கும் பொழுது ஒரு திருவிழா காலம் போல இந்த ஈவிளக்கு பகுதி காட்சியளிக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த காவல்துறையினரும் பல்வேறு, அதாவது குடிநீர் வசதியில் இருந்து பொதுமக்கள் எந்த வழியாக வர வேண்டும் என்பது குறித்து பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கின்றார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த நிகழ்ச்சி துவங்கப்பட இருக்கிறது. திரவிய சம்பத், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.